வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை நாம் இப்போ பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. தமிழக பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் இருக்குது. ஸோ இவர்களுக்கு 5 லட்சம் ஆசிரியர்களை உடனடியாக தற்காலிக ஆசிரியராக நியமிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில அப்டேட் போயிட்டுருக்குங்க. ஸோ அரசு பணியில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிப்பது ஒரு சகஜமான ஒரு விஷயம் தான். அதிக அளவில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. என்ன தகவல் அப்படின்றத பார்க்கலாம். டெட்டில் நீதிமன்றத்தில் 60 மார்க் எடுத்த அனைவருக்குமே அந்த டெட் பாஸ் சர்டிஃபிகேட் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். டெட் பாஸ் உடைய சர்டிஃபிகேட் வந்து இப்போ கூட டவுன்லோட் பண்ண முடியுமா, எல்லாருமே டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2013 டெட்டில் பாஸ் பண்ணவங்க கூட போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, 149 ஜிஓவை எப்போ தள்ளுபடி செய்ய போகிறாங்க, இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவை பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாங்க. பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஒரு அதிரடி தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதிரடியாக ஒரு தீர்ப்பு வந்து வெளியிட்டாங்க. வழங்கப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு தீர்ப்பின் குறிப்புகள்: அனைத்து ஆசிரியர்களுக்கும் அடுத்த 2 ஆண்டுக்குள் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும். சர்வீஸ் இறுதி நிலையில் இருக்கும், அதாவது 55 வயதுக்கு மேலுள்ள ஆசிரியர்கள் தகுதி தேர்ச்சி பெறவில்லை என்றாலும் அவர்கள் பணியில் தொடரலாம். ஆனால் பதவி உயர்வு வேண்டுமென்றால் அவர்களும் உடனடியாக தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். அனைத்து ஆசிரியர்களும் 2 ஆண்டுக்குள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டுமென கால நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. பதவி உயர்வு கட்டாயம் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு, பதவி உயர்வு வழக்குகள், பணி ஓய்வு பெற 5 ஆண்டுகள் உள்ளவர்கள் தேர்ச்சி பெற வேண்டியதில்லை. 5 ஆண்டுகளுக்கு மேல் உள்ளவர்கள் 2 ஆண்டுக்குள் தேர்ச்சி பெற வேண்டும். பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு அவசியம். மேற்கான சில விதிகளிலிருந்து விலக்குகள் வழங்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை மற்றும் பள்ளி வழக்குகள் தலைமை நீதிபதி முடிவெடுக்க அறிந்துரை செய்யப்பட்டிருக்கு. முழுமையான தீர்ப்பு வரை பொறுமை காப்போம் அப்படின்றதையும் நமக்கு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் இவைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த டெட்டில் பாஸ் பண்ணக்கூடாத சர்டிஃபிகேட் எல்லாமே அந்த இணையதளத்தில் போயிட்டு இப்போ கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ அரசு பள்ளிகளில் அதிக அளவில் தற்காலிக ஆசிரியர்களை ஒரு பக்கம் நியமிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது டிஆர்பியில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு அறிவிப்பு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தற்காலிக ஆசிரியரை 1.5 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் எடுக்கிறாங்க. ஸோ காமன் டெட்டோடைய ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றிலிருந்து வெளியிடப்படுறாங்க. டெட்டு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து அவங்களே எழுதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ டெட்டோடைய நீதிமன்ற தீர்ப்பு வரும் திங்கட்கிழமை வரைக்கு பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் முக்கியமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிவிக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருந்தால் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.